ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வித் எக் பொரியல் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா 3 பீட்ரூட் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பாருங்க, இப்போ நம்ம பீட்ரூட்டை சீவியாச்சு, வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கடலைப்பருப்பு கொஞ்சமாக, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, சரிங்களா. இது கூட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பத்தனை வெங்காயம் சேர்த்துக்கலாம். கலர் வைத்துக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வரை இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலர் கொஞ்சமாக மாறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. இது கூட நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலர் எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நடுவில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நம்ம இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட
பாருங்கள், எப்போவுமே நீங்கள் முட்டையை போடும்போது அதெல்லாம் தனியாக ஒரு பவுலில் வந்து நம்ம முட்டையை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம முட்டையை சேர்த்தோம்னா முட்டை அழுகி போயிருந்தா பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ முட்டையை நம்ம வச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடியை திறந்துக்கலாம். நல்லா கலர் விட்டுக்கலாங்க. மசாலா போட்டிருக்கோம். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த ஊற்றி வச்ச முட்டையை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க, முட்டை போட்டு நல்லா கலரியாச்சு. இது ஒரு சும்மா ஒரு 2 செகண்ட் 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? பாருங்க, சும்மா 1 நிமிஷத்துக்கு நான் வச்சேங்க. நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே கைஸ், பாய்.